டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க கேட்கக்கூடிய மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி கண்டென்ட் போஸ்ட் பண்ணாதான் உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம் வச்சு நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணணும். டெய்லி போஸ்ட் பண்றது வேற, ரெகுலரா போஸ்ட் பண்றது வேற. உங்களோட பிசினஸ்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்றது போதும்னா நீங்க அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம். 2 days ஒன்ஸ்னா 2 days ஒன்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றது எப்படின்னு கத்து தர போறேன். அந்த சிஸ்டம் அடுத்த 30 நாளைக்கான கண்டென்ட்டை உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணி தரப்போகுது. ஹாய் ஆல், ஐ எம் சௌமியா அண்ட் திஸ் இஸ் மை சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன போஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கிறது இல்லையே, ப்ரெஷர் வந்துருது. ஸோ போஸ்ட் பண்றதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா அது சொல்யூஷன் இல்லைங்க. உங்களுக்கான சிஸ்டமை நீங்க இன்னும் பில்ட் பண்ணலன்றது அர்த்தம். நீங்க எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பிசினஸோட ஒர்க் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராடக்ட் வித்துக்கோங்க, சர்வீஸ் வித்துக்கோங்க, எப்படி வேணா இருந்துக்கோங்க. ஆனா நீங்க போஸ்ட் பண்ற கண்டென்ட் இந்த 4ல ஒன்னாதான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனல் கண்டென்ட். எஜுகேஷனல் கண்டென்ட் அப்படின்றது உங்க கஸ்டமர்ஸ்க்கு நாலேஜ் தர மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். இப்ப நான் அந்த பொருளை விற்கிறேன் வந்து வாங்குங்கன்னு மட்டும் சொல்லாம, அந்த பொருள் வந்துட்டு இந்த மாதிரி பொருள், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்கு, இதை நீங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆடியன்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு நாலேஜ்னு ஒரு விஷயம் போய் சேர்றப்ப உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த பிசினஸ்ல இருக்கீங்கனாலுமே உங்க ஆடியன்ஸை எஜுகேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டைப் ஆஃப் கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரமோஷனல் கான்டென்ட். இதுதான் நம்ம அடிக்கடி பண்றது. வீக்கெண்ட் ஆஃபர் வருது, வீக் டே ஆஃபர் வருது, தீபாவளி ஆஃபர் வருது, பொங்கல் ஆஃபர் வருது, நான் இந்த பொருளை விற்கிறேன் வந்து வாங்குங்க, இதெல்லாம் தான் ப்ரமோஷனல் கண்டென்ட் அப்படின்றது. ஆஃப்டர் ஆல் பிசினஸ் பண்றப்ப நம்ம எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தானே மேஜர் மோட்டிவ். நம்ம வித்தாதானே வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த ப்ரமோஷனல் கண்டென்ட் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். மூணாவது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஹைண்ட் த சீன்ஸ். சும்மா எஜுகேஷன் கொடுத்துட்டு நான் இது விற்கிறேன் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்கும். என்டர்டைன்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அதுவும் கரண்ட் ஜென்ரேஷனை டார்கெட் பண்றீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் வந்துட்டு அன்அவாய்டபிள். அப்ப என்ன பண்ணலாம் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எம்ப்ளாயீஸ் கூட ஒரு சின்ன டீம் டிஸ்கஷன் இருக்க மாதிரி, நீங்க எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்றீங்க, எப்படி பேக்கிங் பண்றீங்க. சில வீடியோஸ் எல்லாம் எஜுகேஷன்ல எடுக்கிறப்ப ப்ளூபர்ஸ் வரும் இல்லையா, ஏதாவது தப்பா சொல்லியிருப்போம், ப்ளூபர்ஸா இருக்கும். அந்த ப்ளூபர்ஸை எடுத்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ கேமராவை தாண்டி மக்கள் நார்மலா பாக்குற உங்க கடையில பின்னாடி சில விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா, அது மக்களுக்கு பொதுவா தெரியாது. அதை நீங்க எடுத்து போடுறதுதான் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாலாவது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் ப்ரூஃப். என்ன விஷயம் சொன்னாலுமே ப்ரூஃபோட சொல்லலைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், ஆல்ரெடி உங்ககிட்ட வாங்கினவங்க கிட்ட இருந்து ரிவ்யூஸோ ஃபீட்பேக்கோ வாங்கி போடலாம். அது கூகுள் ரிவ்யூவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ ஃபீட்பேக்காக கூட இருக்கலாம். விச் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித், அந்த ஃபார்மேட்ல வாங்கி நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் ஸ்டடிஸ். நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது மூலமா கிளைண்டோட பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு, அது மூலமா கிளைண்டோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வெயிட் லாஸ் ஆயிருக்கு, வெயிட் கெயின் ஆயிருக்கு, இந்த மாதிரி ரியல் டைம் ஸ்டோரி சொல்றதுக்கு பேர் தான் கேஸ் ஸ்டடி அப்படின்றது. இது வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே வரும். இப்ப கண்டென்ட்டை பேட்ச் பண்ண போறோம். நம்ம அடுத்த 30 நாளைக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம இந்த 4 பில்லர்ஸை வச்சு ரெடி பண்ண போறோம். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்ல லேப்டாப்ல கம்ஃபர்டபுள்னா லேப்டாப்ல ஒரு பிளாங்க் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 4 காலமா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன், ப்ரமோஷனல், பிஹைண்ட் த சீன்ஸ், ஃபைனலா சோஷியல் ப்ரூஃப்னு 4 ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நீங்க ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ஓவர் பர்டன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 8 வீடியோஸ் எடுக்க போறோம், 12 போட்டோஸ் டிசைன் பண்ண போறோம். 8 வீடியோஸ், 12 போட்டோஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான டார்கெட். அந்த 8 நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 2 ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 2 எஜுகேஷன், 2 ப்ரமோஷனல், 2 வந்து பிஹைண்ட் த சீன்ஸ், 2 வந்து சோஷியல் ப்ரூஃப். அதே மாதிரி 12 போட்டோஸை 3 ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 3 எஜுகேஷன், 3 ப்ரமோஷனல், 3 பிஹைண்ட் த சீன்ஸ், 3 சோஷியல் ப்ரூஃப். இப்ப நம்மளோட பில்லர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட வேலை என்ன, அந்த எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய 2 வீடியோஸ்க்கு டாபிக் ரெடி பண்ணணும், என்டர்டைன்மெண்ட்ல இருக்க 2 வீடியோஸ்க்கு டாபிக் ரெடி பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை.
சோ இப்ப சிம்பிளான 2 பில்லரை நம்ம முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப். ஏன்னா இதுல நம்ம பேசவும் வேண்டாம், நம்ம எழுதவும் வேண்டாம். கஸ்டமர் கிட்ட கேட்டா அவங்க வீடியோ பேசி நமக்கு ப்ரூஃப் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ரிவ்யூஸ் போட்டு நமக்கு ப்ரூஃப் கொடுப்பாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு மாசத்துக்கு உங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? இப்ப உங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ரொம்ப லாங் டேர்ம் கஸ்டமரா இருப்பாங்க. அவங்க கிட்ட வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பி பிசினஸ் பிராண்டிங் பர்பஸ்க்காக ஒரு குட்டி வீடியோ தேவைப்படுது, நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப முடியுமா, ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு சொல்லி 2 கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டு வீடியோ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட கூகுள் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, இல்ல உங்க ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல வந்துட்டு தேங்க்ஸுங்க, ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, சூப்பரா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்ல உங்களோட கூகுள் பிசினஸ் பேஜ்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. 4 ஸ்கிரீன்ஷாட்ஸ் இல்ல 3 ஸ்கிரீன்ஷாட்ஸ். இப்ப நம்மளோட சோஷியல் ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 2 வீடியோவும் ரெடி, அதே மாதிரி 3 போட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஈஸியான செகண்ட் பில்லர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளா ஒரே விஷயம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டே இன் த லைஃப் ஆஃப் அ பிசினஸ் ஓனர்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ. காலையில நீங்க கிளம்புறதுல இருந்து உங்க கடைக்கு போறதுல இருந்து கிளைண்ட் கிட்ட பேசுறது, எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுறது, கடையில எடுத்து வைக்கிறது, பில்லிங் அக்கௌண்ட்ஸ் பாக்குறது, திரும்பி க்ளோஸ் பண்றது, வீட்டுக்கு வர வரைக்கும். ரொம்ப பெருசா வேண்டாம், ஒரு 3 மினிட்ஸ்க்கு போறது வர்றது அப்படியே எடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு அங்கங்க பேசுறது கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஷையா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்க முடிச்சுக்கலாம். ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சா பிஹைண்ட் த சீன்ஸ்ல, இன்னொரு வீடியோக்கு உங்க எம்ப்ளாயிஸ் கூட டிஸ்கஷன் பண்ற மாதிரி, இல்ல உங்க கொலீக்ஸோட உட்காந்து பேசுற மாதிரி, இந்த மந்தோட ரிப்போர்ட் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அது ஒரு வீடியோ. அப்படி இல்லைன்னா நீங்க பேக் பண்றது, நீங்க ஆர்டர் கொரியர் அனுப்புறது, எப்படி வந்து ஆர்டரை செக்ரிகேட் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ. சிம்பிளா 2 முடிஞ்சிருமா? இப்போ 3 போட்டோஸ் தேவைப்படுது பிஹைண்ட் த சீன்ஸ்க்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? டீமோட உட்காந்து லஞ்ச் சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ, டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ, இல்லைன்னா டீமோட எல்லாருமே உட்காந்து ஒரு பேக்கிங் பண்ற மாதிரி ஒரு போட்டோ, அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் எழுதுனா இட் இஸ் ஓவர். இப்போ நமக்கு பிஹைண்ட் த சீன்ஸும் முடிஞ்சிச்சு. 2 கான்டென்ட் பில்லர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது 4 வீடியோஸும் 6 போட்டோஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு மாசத்துல. எவ்வளவு சிம்பிள் இல்லைங்களா? இப்ப நம்மளோட ப்ரமோஷனலுக்கு வருவோம். ப்ரமோஷனலுக்கு ஆஸ் யூஷுவல் உங்க பிசினஸ்க்கு போஸ்டர்ஸோ ப்ரௌஷர்ஸோ வச்சிருப்பீங்க இல்லையா? உங்க ப்ராடக்டோட பேரெல்லாம் போட்டு டிஸ்பிளே பண்ணிருக்க மாதிரி, உங்க சர்வீஸோட பேரெல்லாம் போட்டு டிஸ்பிளே பண்ணிருக்க மாதிரி, உங்களோட லோகோ வச்சு, உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் வச்சு, ஸோ அந்த இமேஜையே தாராளமா போஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 இமேஜ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதை தாராளமா போஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷனல்ல வீடியோஸ் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ப்ராடக்ட்னு வைங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் என்னால பேச முடியாதா? இல்ல ஒரு 20 செகண்ட்ஸ் என்னால பேச முடியாதா? இதோட சைஸ் இதுங்க, இதோட ஃபீச்சர்ஸ் இது நீங்க இப்படி ஓபன் பண்ணலாம், இது இந்த அளவுக்கு டியூரபிளா இருக்கும், இதுக்கு வாரண்டி இருக்கு, கேரண்டி இருக்கு, இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னா கீழே இருக்க வெப்சைட்டை அப்ரோச் பண்ணுங்க, இல்ல கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு வீடியோ 2 வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ப்ராடக்ட் இல்ல, 2 ப்ராடக்ட் வந்து ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சிட்டீங்கன்னா ப்ரமோஷனல் பக்கெட்டும் முடிஞ்சுது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி நீங்க பேச போறீங்க, ப்ராடக்ட்டை கையில வச்சுட்டு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், அது ரெடி ஆயிரும். இப்ப கடைசியா என்ன இருக்கு? எஜுகேஷனல். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இதுதான். இப்படி உட்கார்ந்து பேசணும், இல்லைன்னா வந்து ஒரு டாபிக்கை பத்தின நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணணும். நாலேஜ் நமக்கு நிறைய இருக்கு, ஆனா ஷேர் பண்ற இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்னு வைங்க, 5 பெஸ்ட் ஃபுட்ஸ் ஃபார் பிரெக்னென்ட் விமன். அந்த ஃபுட்ஸ் என்னென்ன, எப்பப்போ எடுத்துக்கணுங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க ஒரு சாரி ஸ்டைலிஸ்ட் அப்படின்னா எப்படி எப்படிலாம் சாரியை வந்து ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எப்படி எப்படிலாம் நீங்க வந்து QC பண்ணுவீங்க, ஆடிட் எப்படி பண்ணுவீங்க, 6 சிக்மா எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, இந்த மாதிரி ரெகுலரா நடக்கிற ப்ராசஸ் தான். பட் அதுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை குட்டி டிப்பா எடுத்து ஷேர் பண்ணுங்க. லாங் வீடியோஸ் போட்டு ஒரே டைம்ல எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடாதீங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாசத்துக்கு கண்டென்ட் இல்லாம போயிடும். இதுதான் உங்களுக்கான எஜுகேஷனல் கண்டென்ட். டிப்ஸ், பெஸ்ட் வேஸ், டாப் 10, டாப் 5 இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தேடுறப்ப உங்களோட செக்டர்ல கண்டிப்பா நிறைய இருக்கும். இதுல போட்டோஸ் எப்படி போடலாம்,
கெரௌசல் ஃபார்மேட்ல போடுங்க. கெரௌசல் அப்படிங்கிறதுனா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் ஜஸ்ட் சிங்கிள் போட்டோவை போஸ்ட் பண்ணாம ஸ்லைடு மாதிரி போஸ்ட் பண்றது 1 2 3ன்னு சொல்லி ஒரே டைம்ல ஒரு 5 போட்டோ 6 போட்டோ போஸ்ட் பண்றதை தான் நம்ம கெரௌசல் அப்படின்னு சொல்றோம். ஸோ கெரௌசல்ல எப்படி எஜுகேஷன் கொடுக்கலாம்? தாராளமா கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க, அப்போ என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன ஸ்டைல்ஸ்ல வந்து சீலிங்ஸ் வைக்கலாம், என்னென்ன ஸ்டைல்ஸ்ல வந்து நம்ம இன்டீரியர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இதா போட்டீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட். எந்த இடத்துலையுமே எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் இதை விற்கிறேன் வந்து வாங்குங்கன்னு சொல்லிடாதீங்க, அது ப்ரமோஷனலா மாறிடும். டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லுங்க. டவுட்டையுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிளாரிஃபை பண்ணி கொடுங்க. அப்பதான் ப்ரமோஷனல்ல நம்ம கண்டென்ட்டை வாங்குறதுக்கு இல்லை நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு வருவாங்க. as simple as that. பிளானர் முடிஞ்சுதா? ஜஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒயிட் ஷீட் உங்க கையில இருக்கிறது 4 காலமுமே ஃபில் ஆயிரும். ரொம்ப சிம்பிளா ஒரு மந்த்துக்கான கான்டென்ட் பிளானரை ரெடி பண்ணிடுறீங்க. இப்போ நம்மளோட வேலை என்ன? ப்ரூஃபுக்கு மட்டும் கஸ்டமர்ஸ் கிட்ட ஸ்டோரிஸ் கேட்டு வாங்க போறீங்க. மீதி எல்லாமே ஒரு 2 days 3 daysல பேசி வீடியோஸ் எடுத்துருவீங்க. ஒரு 2 days 3 daysல டிசைன் பண்ணி போஸ்டர்ஸும் ரெடி பண்ணிடுவீங்க. இப்போ என்ன? ஏப்ரலுக்கான ஃபுல் கண்டென்ட் உங்ககிட்ட ரெடி. உங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்னு நீங்களே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லலாம், என்ன சௌமியா இதுக்கு போய் இவ்வளோ டைம் எடுத்துட்டு, இது ஒரு கேள்வியா ChatGPT கிட்ட கேட்டனா 30 day கண்டென்ட் கேலண்டர்னு அதுவே கையில கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதை விட்டுட்டு இவ்வளோ யோசிக்கணுமா? ஆமாங்க, யோசிக்கணும். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு பொட்டிக் வச்சிருக்கீங்க, பர்சன் பி ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க. 2 பேருமே போய் ChatGPT கிட்ட கேட்கிறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சிமிலர் கண்டென்ட் தாங்க கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு அதுக்கு தெரியாது, இந்த பர்சனுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரியாது. அப்ப ஆப்வியஸ்லி உங்க கஸ்டமரை நீங்க அவங்களுக்கு லூஸ் பண்ணுவீங்க, அவங்க கஸ்டமரை உங்களுக்கு லூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்காது. இதே நீங்களே டெவலப் பண்றப்ப அது உங்களுக்கானது மட்டும்தான், உங்களோட ஐடென்டிட்டி மட்டும்தான். இப்போ கான்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியாது, மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்கெடியூல் பண்ணி விட்டுருங்க. ஸ்கெடியூல் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு என்கிட்ட எல்லா கண்டென்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த 15 நாள் 20 நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போஸ்ட் ஆகுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் ஸ்கெடியூல் அப்படின்றது. இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நீங்க ஸ்கெடியூல் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மெட்டா பிசினஸ் சூட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. அதுல போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எந்த டேட்ல எந்த டைம்ல பப்ளிஷ் ஆகணும்னு சொல்லி நீங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இதே நீங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணணும்னா யூடியூப்ல வீடியோ ஆட் பண்றப்பவே உங்களுக்கு ஸ்கெடியூலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் எந்த டேட்ல எந்த டைம்ல பப்ளிஷ் ஆகணும்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டடா ஸ்கெடியூல் ஆயிரும். லிங்க்டனும் அதே மாதிரிதான். போஸ்ட் நீங்க போடுறப்பவே கீழே வந்து பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு கிளாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த கிளாக் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த டேட்ல எந்த டைம்ல பப்ளிஷ் ஆகணுங்கிறத நீங்க ஈஸியா ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்த பெய்ட் டூலுக்கோ இல்ல எந்த CRM சாஃப்ட்வேருக்கோ நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்புறம் என்னங்க, உங்களோட ரீசனுக்கு உங்களோட பிரச்சனைக்கு ஈஸியான சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன். இனிமேல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கஷ்டம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னால பண்ண முடியாதுன்றது யாருமே சொல்லக்கூடாது. உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ இல்ல உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை எம்ப்ளாய் பண்றப்ப ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாலோ மார்க்கெட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.